रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே எந்த அரும்பான காதல் மலராக மலர்ந்து மெஞ்ஞானம் மனம் வீசுதே உள்ளம் கல்லுண்ட வண்டானதே நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் பாதம் தினம் நாடுவார் நாளும் வான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போல் முகம் பார்க்க அவர் ஏங்குவார் நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் பாதம் தினம் நாடுவார் நாளும் வான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போல் முகம் பார்க்க அவர் ஏங்குவார் கண்கள் உறங்காமல் உமை தேடுவார் காதல் உறவாலே அவர் வாடுவார் கண்கள் உறங்காமல் உமை தேடுவார் காதல் உறவாலே அவர் வாடுவார் அந்த மாங்குயில் பூவும் பூஞ்சோலை கூடும் கொண்டாட்டம் அவர் வாடுவார் காதல் போதையில் தள்ளாடுவார் நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் நிலை மாறுமா கொண்ட கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என் மெய் காதல் நிலை மாறுமா இது உடலோடு உடலானது எந்த உயிரோடு உயிரானது இது உடலோடு உடலானது எந்த உயிரோடு உயிரானது உலகம் அழிந்தாலும் இக்பால் ஃபைசின் காதல் என்னாலும் அழியாதது எந்தன் அருட்காதல் நிலையானது நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே. அஸ்ஸலாமு அலைக்கும். फोन टाइम पा फोन टाइम पा टाइम बदल है محمد وعلى آله وسلم
اللهم صل على سيدنا اللهم صل على سيدنا الحمد لله الحمد لله الذي هدانا للإسلام والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكلم عليه. அல்லாஹுடைய பேரருள் கிருபை கருணை அல்லாஹு தாலா நம்மை இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அந்த ரமலானில் நல்ல அமல்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தான். இந்த ரமலானிலே ஒரு நோன்பு கூட விடாமல் வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். ஆஃபீஸ் சலாமத்தை அல்லாஹ் பிச்சு கொடுத்தான். இன்னும் அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியத்தை அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடியவர்கள். ஒவ்வொரு கட்டத்திலுமே அல்லாஹு தாலாவுடைய உத்தரவின் பேரில் செயல்படக்கூடியவர்கள் தான் நபிமார்கள். அவர்கள் அதற்கு மாற்றம் செய்யும் போது அல்லாஹு தாலா அவர்களை தண்டிக்கின்றான். நாம எல்லாமே நம்ம நஃப்ஸு படி தான் நம்ம செயல்படுறோம். கல்புல ஒரு உத்தரவு வருது, உடனே நம்ம போறோம். ஒரு ஃபோன் அடிச்சா கூட பார்க்குறோம், அதுல ஒரு டிஸ்பிளே ஆகுது, நம்பரு பேர் வரும், சிலது நம்பர் வரும். நம்முடைய நாட்டம் வந்தால் தான் எடுப்போம், இல்லைன்னா எடுத்து பேச மாட்டோம். அப்போ எந்த செயலுமே நம்ம செய்யறதாக இருந்தால் நம்முடைய நஃப்ஸு என்ன சொல்லுதோ அதன்படி தான் செயல்படுவோம். நஃப்ஸு சொல்படி தான் நம்ம செயல்படுறோம். இப்போ இந்த நஃப்ஸை சொல்படி செயல்படுவதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தானா? இல்லை. வணங்க படைச்சான்னு சொல்றாங்களே, வணக்கம்னா என்ன? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்னு சொல்றாங்க. இந்த வணக்கம்னா என்ன? உன்னுடைய நஃப்ஸு படி செயல்படாமல் இருப்பதற்கு பேர் தான் வணக்கம். அல்லாஹ் ரசூலின் சொல்படி நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய சொல்படி நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். ஹராம் ஹலால் தெளிவானது. அல் ஹலாலு பையினு வல் ஹராமு பையின்ட்டாங்க பெருமானார், தெளிவா இருக்குது. இந்த நடுவுல இருக்க விஷயம் இருக்கு பாருங்க, அதுல தான் தக்வா செய்யணும். கூடுமா கூடாதா சந்தேகத்திற்குரிய விஷயங்கள்ல நம்ம தக்வா செய்யறோம் பாருங்க, அதை விட்டு விலகி கொள்வது தான் தக்வா. ஹராம ஹலால செய்யறதுல நம்ம தான் தெளிவா இருக்குது. ஹராம் மட்டும் நீ தவிர்த்து தானே ஆகணும், புரியுதுங்களா? ஏவல்களை ஏற்று நடந்து தான் ஆகணும், அதுக்கு மாற்றம் செய்ய முடியாது. முஸ்லீமாக இருந்தாலும் மாற்றம் செய்யக்கூடாது. அப்ப எதுல நம்ம தக்வா செய்ய வேண்டி இருக்குது, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்ற ஒரு கருத்து பேதம் வரும்போதுதான் தக்வா செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதான் சொல்லுவாங்க, நீ சந்தேகமானவர்கிட்ட பேணிக்கிட்டாலே போதும், ஷரியத்துல முத்தகி ஆயிடுவேன். இப்ப நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்கிறார்கள். அவங்க அல்லாஹு தாலாவிடம் உத்தரவு கேட்டுதான் எதையும் செய்வார்கள். அவனுடைய உத்தரவின் பேர்ல தான் எதையுமே செய்வார்கள். சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவின் பேர்தான் ஒவ்வொன்றையும் செய்வார்கள். ஒரு செயலை நம்ம செய்யும் போது இந்த செயல் பெருமானாருக்கு பிடிக்குமான்னு பார்ப்பாங்க. முதல்ல அவர்கள் விரும்புவார்களா என்று நினைப்பார்கள். விரும்பினால் செய்வாங்க, அவங்க விரும்ப மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு விஷயம்தான், அந்த இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவாக அவருடைய அறிவு மாறிவிடுகிறது. ஃபனான்னு சொல்றோம்ல, ஃபனான்னு என்ன அர்த்தம்? ஃபனான்னா என்ன? சில பேர் பார்த்தீங்கன்னா அவர் பொண்டாட்டி தாசன்பா அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று அவரை செய்ய சொன்னா, இருங்க நான் கேட்டு சொல்றேன்னு. யார்கிட்ட கேட்குன்னு சொல்ல மாட்டார், கேட்டு சொல்றேன் அப்படின்னு. அவங்க வாப்பாட்ட கேட்பாரா, அம்மாட்ட கேட்பாரா,
அது 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 வந்து மஜ்ஹூலா இருக்கும். மஜ்ஹூல்னா மறைவா இருக்கும், அவ்வளவுதான். கேட்டு சொல்றேன், எதுனாலும் தன்னிச்சையாக செயல்பட மாட்டார். நான் சொல்றேனே அப்படின்வாரு சில சமயத்துல, இல்ல நான் கேட்டு சொல்றேன்னுவாரு. ஆளுக்கு தகுந்த மாதிரி சொல்லிப்பாரு. இல்ல நான் சொல்றேனே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு அர்த்தம். நான் கேட்ட உத்தரவு வந்த பிறகு செய்யறேன்னு அர்த்தம். ஹோம் மினிஸ்டருடைய உத்தரவு தான் அவர் அசைவது கூட உத்தரவின் பேரு தான் அசைவார். அப்படி சில பேர் இருக்கிறாங்க. சொல்லுதுங்களா ஹயர். இந்த மாதிரி சத்திய சஹாபாக்கள் முகமது ரசூலுல்லாவிலே ஐக்கியமாகி விட்டார்கள். அவருடைய கண் அசைவில் அசையக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். அவர்கள் எண்ணத்தின் படி செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். எள்ளுனா என்னையா நிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க. நான் எள்ளுன்னு தான் நினைச்சேன். இந்த எல்லை எடுத்து ஏன்னா அது செக்குல போட்டு ஆட்டி என்ன வேணும், அவர் என்னையா வந்து நிக்கிறாரு. அதுதான் சஹாபாக்களுடைய நிலை. நபிமார்கள் அல்லாஹு தாலாவிடம் அப்படி இருக்கிறார்கள். நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலுக்காக அப்படி இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் நுபுவத் கொடுக்கப்படல, ஆனா வாலிப வயதை அடைந்து விட்டார்கள். இறைவனோடு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. இறைவனோடு தொடர்பு ஏற்பட்டுடுச்சு. அல்லாஹ் அவங்க உள்ளத்தை அல்லாஹ் பக்கம் திருப்பிட்டான். புரியுதுங்களா? அவங்களுடைய உள்ளம் நபிமார்களுக்கு ஒரு ஆள் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய உள்ளத்தை அல்லாவா தன் பக்கம் திருப்பி விடுகிறான். இப்போ அவங்க வெளியே வராங்க, ஒரு அநீதம் ஏற்படுது. சிபித்தி கிபித்தி ரெண்டு கூட்டம், இவங்களுடைய கூட்டத்தை ஒருத்தர், இன்னொருத்தன் ஃபிரௌனுடைய கூட்டம், ரெண்டு பேரும் சண்டை போடுறான். அநீதம் இழைப்பது மாதிரி இருக்கு. தேவையில்லாம அவனை போய் வம்பு இழுக்கிறான் ஃபிரௌனுடைய ஆள். ஏன்டா அவன் தான் சும்மா இருக்கிறான், நீ அவன் தலையை தட்டுற, அவன்கிட்ட போய் வம்பு இழுக்கிறன்னு சொல்றாங்க. இல்லை நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்றான். கோவம் வந்துடுச்சு, ஓங்கி ஒரு அறை விட்டாங்க, அவன் செத்துட்டான். ஏன்னா நபியுடைய அடி. நபிமார்கள் 70 ஆண்களின் பலம் பெற்றவர்கள். நோஞ்சா மாதிரி ஆண் இல்லை, ஆம்பளை சிங்கம்னு சொல்றாங்களா, அவன் நல்ல அவன் வந்து பாடி பில்டர்னு சொல்றான் பாருங்க, ஜிம் பாடின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஆண்களுடைய 70 ஆண்களுடைய பலம் பெற்றவர்கள் தான் நபிமாருடைய ஒரு நபியுடைய ஆற்றல் சக்தி. ஒரு அடிதான் அடிச்சாங்க, அவன் சுருண்டு வந்து செத்து போயிட்டான். இப்போ அவங்க சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? ஆதா மின் அமலி ஷைத்தான். நபியுடைய செயல் குவத்து அல்லாஹ்வுக்கு சொந்தம். என்ன சொல்றாங்க? ஆதா மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல் என்ன வெளியாடிச்சு நபி என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். நபி கிட்ட எப்படி ஷைத்தான் செயல் வெளியாகும்? இவனை ஷைத்தான்னு சொன்னா நான் என்ன பார்த்து ஷைத்தான்னு சொல்லிட்டாரு. நபியே அவங்களுடைய அந்தஸ்து என்ன? ஷைத்தான் கண்டா ஓடுவான். அவங்க சொல்றாங்க ஒரு செயலை செஞ்சுட்டா ஹாதாமின் அமலி ஷைத்தான்றாங்க. இப்ப நம்ம ஷைத்தானா முழுமையா இருக்கிறோம், புரியுதுங்களா? ஷைத்தானாவே, ஷைத்தானா என்ன அர்த்தம்? அவன் சொல்றான், நீ செய்யற, அவ்வளவுதான். அந்த ஷைத்தான் செய்ய அவன் எண்ணத்தை போடுகிறான், அந்த எண்ணத்தின்படி நீ செயல்பட்டால் அது ஷைத்தான், நீ தான் ஷைத்தான். புரியுதுங்களா? ஷைத்தான் அவன் ஷைத்தான் மாதிரி மாறுறதுதான். அவன் சொல்றபடி நீ ஆடுறதுக்கு பதில் ஷைத்தான், நீயே ஷைத்தானா மாறிட்ட. அவன் இராதா படி, அவனுடைய நாட்டப்படி, அவன் சொல்படி நீ ஆடுனா நீ ஷைத்தான் தான். புரியுதுங்களா? அப்ப யாருபடி நாம் ஆடணும்? முகமது ரசூல்லாவின் சொல்படி ஆடணும், முகமது ரசூல்லாவுடைய எண்ணப்படி மாறணும். அவர்தான் மூமீன். சத்திய சஹாபாக்களுடைய நிலை அதாக இருந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு, அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாரும் நீங்க போயிடுங்க, ஏன்னா ஏற்கனவே உங்க மேல ஒரு கரம் இருக்கு. கரம்னா ஒரு ஒரு கண் வச்சிருக்கிறான் ஃபிரௌன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே உங்களை சோதிச்சுட்டு இருக்கிறான். இப்போ நீங்க வாலிபர் ஆயிட்டீங்க, ஒருத்தர் கொன்னுட்டீங்க, அவன் விடமாட்டான், நீங்க ஓடி போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பி விட்டுறாங்க. அவங்க மதியனை நோக்கி போகிறார்கள். போகும்போது ஒரு வார்த்தை, நான் அந்த ஹால்சா யாரும் இல்லை, அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் என் கால் போன போக்கில் போறேன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க போறேன்னு எனக்கு தெரியல, என் கால் போன போக்கில் போகிறேன். ஏன்னா
எனக்கு நீதான் ஹிதாயத் செய்ய வேண்டும் என்று அல்லாவிடம் பேசிக்கொண்டே செல்கிறார். அல்லாஹ் எனக்கு அதுல வரும், அது எனக்கு நேர்வழி காட்டியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி திக்கு தெரியாம போறேன் ரப்பே, எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டு அப்படின்னு அல்லாட்ட பேசுறாங்க. பேசிட்டே போறாங்க. போன உடனே மதியன திசையை நோக்கி போறாங்க. அவங்க இங்க போனோம் அங்க போனோம் போல, புரியுதுங்களா? எந்த வழி கிடைச்சோ அந்த வழியில போனாங்க. அது மதியனுடைய வழியாக இருந்துச்சு. அப்பதான் போகும்போது நான் எங்க போறேன்னு ஒரு நோக்கமே இல்லாம போறேன் ரப்பே, எந்த இடத்துக்கு போனோன்னு எனக்கு தெரியல, என்ன தப்பிச்சு ஓடுன்னு சொன்னாங்க, நான் போறேன், எனக்கு நீதான் எனக்கு வழிகாட்டணும் என்று அல்லாவிடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்து விட்டான். அதான் நபிமார்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையிலே இறைவனோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அவங்க போயிட்டாங்க. போனா மதியன் வந்துருச்சு. மதியன் என்ற ஊர். அந்த ஊருடைய உள்ள போன உடனே ஒரு ஓரமா ஒரு மதத்துக்கு கீழே உட்காந்துட்டாங்க. டயர்ட் ஆயிடுச்சு, கலப்பா இருக்கு, உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன செய்யறது, எங்க போறது, யார்கிட்ட போய் கேட்கறது, எதுவுமே தெரியல. அல்லாஹ் காட்டிய வழிபடி வந்தாச்சு. அவன் ஹிதாயத், அவன் நேர்வழி காட்டுன்னு துவா கேட்டோம்ல, அவன் காட்டுற வரையும் உட்காந்துருக்கான். தூரத்துல அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. இது பிரச்சனையை கண்டா பொங்குறவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியுது. அங்க பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனையில அடிச்சியும் என்ன ஒருத்தர் செத்து போயிட்டான். இங்க வந்தா இங்கேயும் பிரச்சனையா? அவங்க பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை. என்னன்னா, ஒருத்தன் 2 பெண்கள் வந்திருக்கிறாங்க, நாங்க தண்ணி பிடிச்சிக்கிறோம்னு சொல்றாங்க. 2 குடம் 3 குடம் 5 குடம் 6 குடம் வச்சிருக்காங்க வச்சுங்களேன். நான் தண்ணி பிடிச்சிட்டு போறோம்னா அவன் அதெல்லாம் முடியாதுன்னா பெரிய அண்டாவை வச்சுக்கிறான், நிறைய ஆடுகளை வச்சிருக்கிறான், அதுக்கெல்லாம் தண்ணி புகட்டிட்டு தான் அவன் கொடுப்பேன்றான். இவன் என்ன வயதிக தந்தை இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க பேசுற எல்லாம் காதுல விழுவுது, அவங்க பேசுறதெல்லாம். இப்படி அநியாயம் பண்றானே அப்படின்னவன ஒரு கோவம் வரதான் செஞ்சிச்சு. பட் ஏற்கனவே கோவத்துல ஷைத்தானுடைய கோவம் இருக்கு பாத்தீங்களா, கோவம் அது ஷைத்தானுடைய தூண்டுகோல், அது ஷைத்தானுடைய தூண்டுகோல். அது அதை போலதான் உங்களை கவுப்பானே ஷைத்தான். நம்முடைய நிலையை என்ன சொல்றது, நம்ம சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை எடுத்துருவான் ஷைத்தான். கோபம் உண்டாக்கி விட்டுட்டு சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை எடுத்துருவான். அதான் ஷைத்தானுடைய குணம். திரும்ப இவங்க கோபம் வரும்போது ஆசுவாசப்படுத்தி கொண்டார்கள், இல்ல நம்ம கோபமே படக்கூடாது, இனிமே நம்ம கோபமே படக்கூடாது. பெருமானார் சொல்றாங்க, கோபத்தில் எடுக்கும் முடிவு அது தவறாகத்தான் இருக்கும். கோபத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி அது தவறாக இருக்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, நீ புத்தியோடு செயல்பட மாட்டேன்றாங்க. உங்க மண்டையில சீத்தா உட்காந்துப்பான், அவன் சொல்றதை நீ செய்யற மாதிரி ஆயிடும்ட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒருத்தன் குடிச்சிட்டு அநியாயமா ஒருத்தனை திட்டுறான், அடிக்கிறான். அவர் நேரா அமீர் முஃமினீன்ட்ட வந்துட்டாரு, இந்த மாதிரி என்னை இப்படி திட்டுறான் பாருங்க, என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு புகார் கொடுக்குறாரு. உடனே அவங்க ஏன்டா அப்படி பண்ற, குடிச்சிட்டு ஏன் திட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க பெரியாளா அப்படின்னு அவங்கள திட்ட ஆரம்பிச்சேன். ஏன்னா அவன் போதையில இருக்கிறான், நீங்க பெரியாளா நீங்க அப்படின்னு அவங்கள பத்தி திட்டுறான். யாரு? அலிலல்லாவே உமரல்லான்னு திட்டுறான். உமரல்லான்னு பயங்கர கோபம், என்னையே திட்டுறான். உடனே என்ன சொன்னாங்க, இப்போது இவனை ஜெயில போடுங்க, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், கோபத்துல இருக்கேன், இப்ப என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அது தவறாம போயிடும், என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் தவறா போயிடும், அதனால நான் இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கல, இவனை கொண்டு போய் ஜெயில போடுங்க, நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்றேன்ட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு நாளைக்கு தீர்ப்பு சொல்றேன்ட்டாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபத்தில் இருந்தாலும், கோபத்தின் உச்சத்தில் இருந்தால் உட்கார்ந்துருங்க, தண்ணி குடிங்க, ஒரு நேரம் படுத்துருங்கன்னா அந்த கோபம் தணிஞ்சிரும். யாராவது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம விளங்க வேண்டிய விஷயம் தான், யாராவது ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆள் மேல நம்ம கடுமையா கோபம் வருது, நம்ம நல்லது செஞ்சுட்டு வந்தோம், ஆனா அவர் நம்மளை தீங்கு செஞ்சதா சொல்றாரு, எனக்கு அவர் தீங்கு செஞ்சிட்டாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நமக்கு எவ்வளவு கடுப்பு வரும், நான் அவ்வளவு நல்லது செய்யறேன், அவனுக்காக தேடி தேடி இது பண்றேன், அவன் என்ன பார்த்து எப்படி சொன்னாவன் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வரும் பாருங்க. கோபம் வரும்போது நீங்க என்ன செய்யணும்னா, இந்த கோபத்தை ரியாக்ஷன் பண்ணும்ல, இப்ப அதை வெளிப்படுத்தணும்னா நேரம் அவன் போய் சட்டையை பிடிக்கூடாது, ஒரு 3 மணி நேரம் விட்டுணும். இப்ப வேண்டாம், நான் தள்ளி போடுறேன் கோபத்தை, இப்ப ஏன் வேலையை பாக்குறேன் அப்படின்னு அதை விட்டுணுமா. விட்டுட்டு இன்னைக்கு கோவப்படுவான், நாளைக்கு அப்படிதான் செஞ்சாங்க.
இந்த தீர்ப்பை நான் நாளைக்கு கொடுக்குறேன் ஏன் சொல்லணும்? என் கோபம் தனியா ஒரு நாள் தேவைப்படுதுன்றாங்க. நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் பத்தாது, நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி விடணும். நாளைக்கு பாத்துக்கலாம் இந்த பிரச்சனையை, நாளைக்கு அவர் வீட்டுக்கு போய் கேட்போம், நியாய தர்மத்தை கேட்போம்னு சொல்லி விட்டுறணும். மறுநாள் நீங்க போய் கேட்கக்கூடிய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, என்னப்பா நீ இப்படி சொன்னியா அப்படின்னு தான் கேட்பீங்க. ஆனா அப்பவே போனீங்கன்னா சட்டையை பிடிச்சி, ஏன்டா உனக்கு நான் நல்லது செய்யறேன், நீ என்னன்னா இப்படி என்ன சொன்னியா, என்னை பார்த்து இப்படி கேட்டியா அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்பீங்க. அவன் நான் ஒண்ணு எப்போ சொன்னேன், எதுக்கு சட்டையில முதல்ல கையெடு, நான் பிடிக்கவா சட்டையை அவன் கேட்பான். இவர சண்டை தான், ஜகடா தான். அதே நம்ம கோபத்தை அந்த அந்த நேரம் கனிய விட்டு விட்டால் அந்த கோபம் தணிஞ்சிரும். அதுக்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இருக்குது, அது அது லேசான முறையிலுக்கும் அந்த கோபத்தோட கேட்க மாட்டோம். அதனாலதான் சொல்லுவாங்க, கோபத்தை தள்ளி போடுங்க. சாரியு இலல் ஹைராத், நன்மையான விஷயத்திலே நீங்கள் விரைவாக செய்யுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த நல்ல விஷயத்தைன்னு சொல்லாத. நாளை வரைக்கும் நீ இருக்கிறது கேரண்டி கிடையாது. நாளை வரைக்கும் இருக்கிறது கேரண்டி கிடையாது. நாளைக்குள்ள எதனா ஏற்படும், அது செய்ய முடியாமல் போய்விடும். புரியுதுங்களா? நல்ல விஷயத்தை உடனடியா செஞ்சிருங்க. அது நல்ல தான தர்மம் செய்யறதோ, இல்லை தொழுகையோ, இல்லை நல்ல விஷயங்கள் என்ன இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் சொன்னது நல்லதுன்னு எதுவும் இருந்தாலும் அதை தள்ளி போடாதீங்க. நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடாதீங்க, உடனடியா செஞ்சிடணும். தாய்க்கு ஏதாவது செய்யணும்னு இருக்கா, சகோதரிகள் ஏதாவது செய்யணும்னு இருக்கா, நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா, இல்லை அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் என்று தள்ளி போடாதே. அடுத்த மாதம் உன்னுடைய நிலை மாற வாய்ப்பு இருக்குது, உன் மனம் மாற வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்களை உடனே செஞ்சிருந்தான், தீய விஷயங்களை தள்ளி போடு. இந்த கோபம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும்னு சொன்னா ஷைத்தான், நாளைக்கு நான் செய்யறேன்னு சொல்லல, நஃப்சு சொல்லுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யன்னு சொல்லுது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போகுது, மாறு செய்யலாம்னு நினைக்கிறீங்க. என்ன செய்யணுமா, இன்னைக்கு வானா நாளைக்கு செய்யறேன். நஃப்ஸை சமாதானப்படுத்தணுமா, நான் செய்யறேன், நாளைக்கு செய்யறேன், இதே தவிர நீ செய்ய சொல்ற, நாளைக்கு செய்யறேன், இன்னைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டால் பாருங்க. தள்ளி போட்டா, நீ தள்ளி போட்டல, யாருக்காக தள்ளி போட்ட? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் என் நஃப்சு சொல்லுது, ஷைத்தான் என்ன ரொம்ப மூர்க்கத்தனமா இந்த தவற செய்ய சொல்றான். ஆனா நாளைக்கு செய்யறேன் நீ சமாதானப்படுத்திட்டேன்னா நாளைக்கு செய்ய முடியாமல் உன்னை அல்லாஹ் பாதுகாத்துருவான். தள்ளி போடுங்கன்றான். ஹைர், அல்லாஹ் பதில் செய்யணும். இப்போ உமர் அலியானும் மறுநாள் அதுக்கு தீர்ப்பு கொடுத்தார்கள். அப்போ நிதானமா கொடுத்தாங்க செய்தி. இன்னொன்னு, இப்போ உமர் இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பாக்குறாங்களா, கோவம் வந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டாங்க. ஏற்கனவே ஒரு தப்பு நடந்து போச்சு, ஷைத்தான்ட்ட மாட்டிக்கணும், அது வேணா விட்டுருவோம் இந்த கோவத்தை அப்படின்னு. அந்த கோவத்தை எப்படி காமிச்சாங்க பாருங்க. அவன் மேல காமிக்கல. இப்போ போய் பாக்குறாங்க, என்னடா பிரச்சனை கேட்கறாங்க. இல்ல நான் தண்ணி எடுத்துட்டு தான் அவங்க நான் கொடுப்பேன், இது எப்பவும் ரெகுலரா நடக்கிற சண்டை தான், எங்களுடைய ரெகுலரா நடக்கிற சண்டை தான், அதனால நீங்க அதை பத்தி கண்டுக்காதீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்றான். நீங்க அப்படி சுத்தி சுத்தி பார்த்தா ஒரே ஒரு கல்லு அந்த கிணத்து மேல போட்டு மூடி இருக்கு. ஒரு ஓரம் மட்டும் சின்ன ஓட்டை இருக்கு, அந்த வழியா தான் எடுக்கலாம். ஒரு ஆள் தான் எடுக்க முடியும், 2 பேர் எடுக்க முடியாது. அந்த கல்லு தான் மேல பெரிய கல்லு, பாறாங்கல்லு போட்டு மூடி இருக்கு. இவன் மேல அந்த கோவத்தை காமிக்கிறது, இது மேல காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கையில தூக்குறாங்க பாருங்க, வந்துச்சு, அது தூக்கி போட்டாங்க. அந்த கோவத்தை யார் மேல காமிச்சாங்க? கல்லு மேல காமிச்சாங்க. அது கையோட வந்துடுச்சு, தூக்கி போட்டாங்க. இந்த பக்கம் நீ எடுத்துக்கமான்ட்டு போயிட்டாங்க. போயிட்டு அந்த மரத்து கீழே உட்காந்து என்ன சொன்னாங்க, ரப்பி பிமா அன்சல் தனி இளைய மின் ஹைரின் ஃபகீர். யா அல்லாஹ், இப்போ ஒரு உதவி அந்த ஊர்க்காரங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம். நான் அந்த மாதிரி ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கமா, ஏன்னா திக்கு தெரியாம இருக்கிறேன், எங்க போறதுன்னு தெரியல, உங்க ஊர்ல ஏதாவது அடைக்கலம் கொடுங்க, ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கலாம்ல. நான் அவனுக்கு உதவி செஞ்சேன், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கலாம்ல. கேட்கவே இல்லை, அந்த பெண்கள்கிட்ட கேட்கவே இல்லை. நேரா அந்த மரத்து கீழே போய் உட்கார்ந்தாங்க. யா அல்லாஹ், ரப்பி பிமா அன்சல் தனி இளைய மின் ஹைரின் ஃபகீர், நான் ஒரு நல்லது செஞ்சேன் ரப்பே. போனேன், அந்த பெண்களுக்கு வயோதிக தந்தை, கண்ணு தெரியாத தந்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. வயோதிக தந்தை வீட்டில் இருக்கிறார், சீக்கிரம் நாங்கள் போனாதான் சமைச்சு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. நான் போய் அவர்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு வந்தேன். எனக்கு நீ உதவி செய்வதாக இருந்தால் அதன் பக்கம் நான் ரொம்ப தேவையுடையவனா இருக்கிறேன். யா அல்லாஹ், நான் ஃபகீரா இருக்கிறேன், உன் பக்கம் ஃபகீரா இருக்கிறேன், அவங்க பக்கம் ஃபகீரா இல்ல. இந்த நலவு செய்ததற்காக உன்னிடம் நான் கேட்கிறேன், நான் உங்ககிட்ட நான் ஃபகீரா இருக்கிறேன். ஃபகீருன் இலல்லா, ஃபகீருன் இலன் நாஸ் இல்ல. இப்போ அந்த பெண்கள் தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போன உடனே
ஷாயிப் அல் இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க, என்னம்மா எப்பவும் லேட்டாக வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. இல்லைப்பா, இன்னைக்கு ஒரு வாலிபர் வந்தார், எங்களுக்கு உதவி செய்தார். அந்த அந்த கிணற்றைய மேலே மூடி இருந்த மூடியை எடுத்துட்டார், அந்த கல்லை எடுத்து போட்டார், நாங்கள் ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துட்டோம் என்று சொன்னவுடன், ஏமா அந்த அந்த வாலிபருக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய வேணாம், நமக்கு உதவி செஞ்சார்ல, அவருக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு கேட்க வேணாம், நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க, போங்க போய் கூப்பிட்டு வாங்கன்றாங்க. அவர் யாருன்னு கேட்போம். ஏன்னா வெளியூர்கார் மாதிரி இருக்காருன்றாங்க, உள்ளூர்கார் கிடையாது, வெளியூர்கார் மாதிரி இருக்காரு. இப்போ யார் வீட்டுக்கு வந்தார், என்ன எதுன்னு தெரியல, நீங்கள் கூப்பிட்டு வாங்கன்றாங்க. கூப்பிட்டு வந்த உடனே விசாரிக்கிறாங்க. விசாரித்த பிறகு அவருடைய நிலையை தெரிந்த பிறகு சொன்னாங்க, என்னுடைய சுகபத்தில் என் கூட இருங்க, என்னுடைய ஆடுகள் இருக்கு, அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு என் கூடயே நீங்க தங்கிருங்கன்னாங்க. 12 வருஷம் அடைக்கலம் கொடுத்தாங்க. பாருங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்கல்ல, அல்லாஹ் எனக்கு நேரான வழி காட்டு, எங்கேயோ போறேன், கால் போன போக்கில் போறேன், எங்க போறது எனக்கு தெரியல, எனக்கு ஒரு வழி காட்டுன்னு அல்லாஹ்விடம் கேட்டார்கள். உடனடியாக அல்லாஹ் ஒரு வழியை காட்டினான். அந்த வழி என்ன? இது சண்டை தான். அதை அவனுடைய கண்ணில் படுற மாதிரி காட்டினான். அவங்க நபி, ஷுஐப் அல் இஸ்லாம் நபி. ஏன்னா அதுக்கு பிறகு அவர்களை கொண்டுதான் அவங்க சொஹபத்து, நபியுடைய சொஹபத்து கிடைச்சிச்சு. இப்ப இவங்க நபி ஆக்கணும். நபிமார்களுக்கு இன்னொரு நபியுடைய சொஹபத்துன்னு தேவையில்லை போலா. எல்லா நபிமாரையும் அல்லாஹ் அப்படி ஆக்கல. மூசா அலை இஸ்லாம் அல்லாஹு தாலா 12 வருஷம் ஷுஐப் அல் இஸ்லாமுடைய சொஹபத்துல இருக்க வச்சான். எல்லா நபிக்கும் அப்படி கொடுக்கல, சில நபிமார்களுக்கு இப்படி செய்தான். மூசா அலை இஸ்லாமுக்கு அந்த சோபத்து இருந்துச்சு. அவங்களுடைய அசாதான் எடுத்துட்டு வராங்க. தன் வைத்திருந்த அசாவை தான் கொடுத்தாங்க, வச்சுக்கோங்க. அதுதான் பாம்பாக மாறிச்சு. ஆசாரே நபியுடைய ஆசார் அது. அய்யூப் அல் இஸ்லாமுடைய ஆசார் அது. இப்போ 12 வருஷம் அவர்கள் அங்க அவங்கள்ட்ட ஆடு மேய்த்து அவங்களுடைய மகளை கட்டிக்கிட்டாங்க. கட்டிக்கிட்டது பிறகுதான் இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஹல என்ன அந்த ஊருக்கு வராங்க, மதியனுக்கு வராங்க. வரும்போது தான் லாலி அபுலக ஆத்தியன்னார், தூரத்தில் நெருப்பை பார்த்தாங்க. நாங்கள் நெருப்பு தெரியுது, ஏன்னா இருட்டாயிடுச்சு, போக முடியல, இதுக்கு மேலே நெருப்பு பந்தம் இருந்தால் அதை காட்டிக்கிட்டே போகலாம், விஷ ஜந்துகள் இருக்கும். அதனால மனைவி உட்கார வச்சுட்டு லாலி அபுலக ஆத்தியன்னாருன்னாங்க. நான் போய் நெருப்பு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. போனால் அங்கே நெருப்பு இல்லை, ஒளிவு மட்டும் இருக்கு. இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லானன்ட்டான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேற இலா இல்லைன்னு அவர்களை நபியாக ஆக்குகிறான். பாருங்க, நபி மூசா அலை இஸ்லாம் இறைவனை சார்ந்து வாழ்ந்தார்கள். அதுக்கு பிறகு நுபுவத்து கொடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வை சார்ந்தே இருக்கிறாங்க. அதனால்தான் நபிமார்கள் ஷிர்க் செய்ததில்லை, ஜினாவில் பிறந்ததில்லை. அவருடைய வம்ச வழி இருக்கு பாருங்க. அவருடைய தாய் தந்தையர்கள் ஆதம் அலி இஸ்லாமில இருந்து எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவர்களுடைய கோத்திரத்தார்கள், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய வாழையடி வாழையாக வரக்கூடியவர்கள் தௌஹீதில் இருந்தார்கள். அல்லாஹ் ஒருத்தன்ற ஈமான்ல இருந்தாங்க. ஒண்ணு புரியுதுங்களா? ஓரிரை கொள்கையில இருந்தாங்க. இரண்டாவது, அவர்கள் ஜினாவில் வந்தவர்கள் கிடையாது, பரிசுத்தமான நசலில் வந்தவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் எல்லா நபிமார்களுமே. செய்தி என்னன்னா, அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு அப்படி ஒரு அந்த ஈமானில அவர்கள் நுபுவத்துக்கு முன்னாடியிலிருந்து அந்த ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வை இலாவாக்கி வாழ்ந்ததுடைய அந்த ஈமானைத்தான் அவர்கள் உம்மத்துக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ்வை இலாவாக்கி வாழ்ந்தார்கள். சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க பல்கிஸ் அவங்களுடைய ஆட்சி, காற்றையும் ஆட்சி செய்தார்கள், மனுஜின்னையும் ஆட்சி செய்தார்கள். அவங்க அந்த பறவை பட்சி சொல்லுவாங்கல்ல, அவர்களுக்கு நிழல் காட்டும் பறவை. அவங்க எங்கேயாவது காத்து தான் தூக்கிட்டு போவோம், அவங்கள அப்படியே உட்காருவாங்க, காத்து அப்படியே தூக்கிட்டு போயிடும். காத்துக்கு உத்தரவு போட்டா எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுரும். ஃப்ளைட் மாதிரி காத்து கொண்டு போய் விட்டுரும். இப்ப காத்து கொண்டு போய் விட்டாலும் வெயில் அடிக்கும்ல மேல, அவர்களுக்கு வெயில் அடிக்காம இருப்பதற்கு ஹுதுன்னு ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை என்ன பண்ணும், அவர்களுக்கு நிழல் காட்டும், மேல அப்படியே பறந்துகிட்டே வரும். யோசிச்சு பாருங்க, காற்று எந்த வேகத்தில் போகுதுன்னு அந்த ஹுது பறவைக்கு எப்படி தெரியும்? அந்த அறிவை எல்லாம் ஆற்றலை கொடுத்திருந்தான். 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவங்க போனா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அதுவும் போகும், நிழல் கொடுத்துக்கிட்டே. கொஞ்சம் கூட வெயில் மேல படாது. பட்டா கோவத்துல அப்படி இது பண்ணுவாங்க, முறைப்பாங்க ஒரு முறை, அவ்வளவுதான்.
புரியுதுங்களா? 100 கிலோமீட்டர்ல அது தூக்கிட்டு போனா 100 கிலோமீட்டர் இது பறந்து போய் அவங்களுக்கு நிழல் கொடுத்துட்டே இருக்கும். என்ன மாதிரி ஆட்சி செஞ்சாங்க? ஒரு நாள் அந்த பறவை வரல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்க போனேன்னு கேட்டாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு எங்க போன எவ்வளவு நேரம், எங்க போய் சுத்த போயிருந்தேன், சத்தம் போடுறான். பம்மி பொதுங்கி போய் அப்படியே நிக்குது. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு அப்பதான் இதை சொல்லுது, நான் ஒரு இடத்துக்கு போனேன், நீங்க அல்லாவை ஈமான் கொண்டு அல்லாவை வணங்கும்படி சொல்கிறீர்கள், மனுஜின்களுக்கு நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள், மனிதனையும் ஜின்னையும் இறை வணக்கத்தில் ஓரிரை வணக்கத்தில் நீங்கள் ஈடுபடுத்துகிறீர்கள், அங்கு வேறொரு சிலையை வணங்கக்கூடியவர்களாக நான் சிலரை கண்டேன்றாங்க. கண்டேன்னு அது உது பதவின்னு சொல்லுது. அங்க போனதுனால அதை பார்த்துட்டு இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. அப்படியா, இன்னும் புதுசா ஒரு செய்தி இருக்குன்னு சொல்லி அதை தெரிஞ்சுட்டு வர அனுப்புறாங்க. பார்த்தா உண்மையிலேயே அங்க பில்கிஸ் என்ற ராணி அரசி ஆட்சி செய்கிறார், சிலை வணக்கம் நடக்கிறது. உடனே ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல அல்லாவை ஏற்றுக்கொள், அல்லாவை இலாவாக ஏற்றுக்கொள் என்று ஒரு செய்தி அனுப்புறாங்க. அனுப்புனவன்னா அதான் தாவத்தை இலல்லா, லாயிலா இல்லா கலிமாவின் பக்கம் தாவா செஞ்சாங்க. அப்போ அந்த லெட்டர் போய் சேர்ந்தவொடனே பில்கிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாங்க, இல்லைன்னா உன்னோட நான் போர் செய்வேன்றாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை பண்றாங்க. அப்பதான் அதிலே ஒரு இல்மு படைத்தவர் இருக்கிறார், அந்த கூட்டத்துல இல்மு படைத்தவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தீர்க்கதரிசி வருவாங்க, தீர்க்கதரிசி வருவார்கள், அவர்கள் கொண்டு வரக்கூடிய இலா அவர்தான் உண்மையானவர், கடவுள் தான் உண்மையானவர். அப்படி ஒரு தீர்க்கதரிசியா இவர் இருக்கலாம். உண்மையிலே ஒரு கால அவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் நாம் அவரை எதிர்த்து சண்டையிட முடியாது, தோல்வி அடைஞ்சிருவோம். அவர் தீர்க்கதரிசியா இல்லைன்னு சொன்னா நம்ம போர் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பில்கிஸ் கேட்டாங்க, நீங்க சொல்றது பார்த்தா இப்ப அவரு தீர்க்கதரிசியா இல்லைன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அது தெரிஞ்சாதானே போர் செய்யலாமா வானாவான்னு யோசிக்கிறது அப்படின்னப்போ அவரே சொன்னாரு, தீர்க்கதரிசிகள் நபிமார்கள் எல்லாம் துனியாவின் மீது பற்றற்றவர்களாக இருப்பார்கள். அவன் சொன்ன செய்தி, அல்லாவை இலாவாக்கி வாழ்வார்கள், சிருஷ்டிகளை இலாவாக்க மாட்டார்கள், காசு பணத்துக்கு மயங்க மாட்டாங்க, சொத்து சுகத்துக்கு மயங்க மாட்டாங்க, ஆட்சிக்கு மயங்க மாட்டாங்க, பெண்ணின் மீது மோகம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த தன்மை அவர்கிட்ட இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருட்களை கொடுத்து விடுங்க கிஃப்டா. அவர் வாங்கிக்கிட்டாருன்னா நம்ம போர் செய்யலான்ட்டார். அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னா நம்முடைய ஆட்சி மீது தான் அவருக்கு கண்ணு. அவர் உண்மையிலே தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு மன்னர் தான். நம்ம போர் செய்யவும் நம்முடைய கடவுள் நமக்கு வெற்றி கொடுப்பான்றான். தீர்க்கதரிசி எதிர்க்க முடியாதான், இல்லைன்னா எதிர்க்கலான்றான், நம்ம கடவுள் நமக்கு வெற்றி கொடுப்பார் அப்படின்றான். உடனே கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விடுறாங்க. மூசா அதான் சுலைமான் இஸ்லாம்கிட்ட வந்த உடனே அவங்க பார்த்தாங்க, இதுக்காக வேண்டிய நான் லாயிலா இல்லா கலிமாவை என்ன அல்லா அனுப்பினா தூக்கிட்டு போங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடு என்று திருப்பி அனுப்பிட்டாங்க. திரும்பி வந்த உடனே அவர் தீர்க்கதரிசி என்று தெரிந்து விட்டது, அவங்க நபின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே இவங்க ஒரு பதில் லெட்டர் எழுதுறாங்க, உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்கிறோம், உங்களை கொண்டு நாங்கள் நம்பிக்கை, நீங்க என்ன இறைவனை சொல்கிறீர்களோ அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்புனாங்க. அந்த கடிதம் போயிடுச்சு, சுலைமான் சான்ட்ட போய் சேர்ந்துருச்சு. அந்த காலத்திலாம் புறால வச்சு அனுப்பாங்க. இப்போ போயிடுச்சு. போன பிறகு அவங்க பார்த்துட்டு, இந்த அம்மா வரத்துக்குள்ள எனக்கு அந்த அம்மாவுடைய சிம்மாசனம் வரணுன்றாங்க. இந்த அம்மா வரப்போறாங்க, பல 1000 மைல்களுக்கு தூரத்துல இருக்கிறாங்க, அவங்க வர முன்னாடி அவருடைய சிம்மாசனம் இங்கே இருக்க வேண்டும் என்று சொன்ன போது ஒரு ஜின், கால இஃப்ரீத்து மினல் ஜின்னி, ஜின்னிலிருந்து ஒரு இஃப்ரீத் எனக்கூடிய ஒரு ஜின் எழுந்து சொன்னது, ஆனா ஆத்திக்க கபலான் தகாமக்க ஃபில் மகாமியா, அது தகும் மகாமக்க அது ஆயத்தை நான் மறக்கிறேன், தப்பா ஓதக்கூடாது, நல்லா பாதுகாக்கணும். அப்போ நீங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இடத்தை விட்டு நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்களுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரேன்னு சொல்லிச்சு அந்த ஜின்னு. அப்போதான் இவங்க கேட்குறாங்க, இல்லை அவ்வளோ டைம்லாம் எடுக்கிறதுக்க முடியாது, எனக்கு அதை விட சீக்கிரமா யார் கொண்டு வருவான்னு கேட்கும்போது தான் ஊத்தித்துல் இல்மு கொடுக்கப்பட்டவர் அந்த ஆயத்துல வரும், ஆசிப் பின் பர்கா, அவங்க சொல்றாங்க, பர்கியா
அவங்க சொல்றாங்க, நான் நபியே நீங்கள் கண் அசைத்து கண்ணை மூடி திறத்துக்குள்ள நான் கொண்டு வரேன், நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கொண்டு வரேன். அப்படியான கண்ணை மூடினாங்க, திறந்து பார்த்தா வெளியில நிக்குது சிம்மாசனம், வந்து நிக்குது, வில்கிஸோட வந்து நிக்குது சிம்மாசனம். சிம்மாசனம் வந்துடுச்சு. இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆதாமின் ஃபதுலி ரப்பி. யோசிச்சு பாருங்க, வஜூதே அதுதான் சொல்லுவாங்க. எப்படி அங்க இருக்கிற சிம்மாசனம் இங்க வரும்? 1000 மைலுக்கு அப்பால் உள்ள சிம்மாசனம் இங்க எப்படி வந்துச்சு? நம்ம முஆஜிசான்னு சொல்லுவோம், கராமத்துன்னு சொல்லுவோம், எல்லாம் சொல்லலாம். அதுக்கு ஒரு பாடம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு இல்மு இருக்குல்ல. ஊத்தியத்தில் இல்முன்னு சொல்றான்ல அல்லாஹ், இல்மு கொடுக்கப்பட்டவர்னு சொல்றான்ல. அந்த இல்மு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படவானவா? அந்த இல்மு தான் ஷேக் நாயகம் நமக்கு காலமெல்லாம் சொல்லி கொடுத்த இல்மு. அது வஜூதே ஹக்குன்னு சொல்றோம். தஜத்துதே அம்சால்னு ஒரு பாடம் இருக்கு, தஜத்துதே அம்சால். அந்த பாடத்துல புதுசு புதுசா வர்றதுன்னு சொல்லுவோம். குழாவை திறந்தா என்ன, தண்ணி அப்படியே கம்பி மாதிரி நிக்குது. ஒரே ஒரு கம்பி தான் நமக்கு தெரியுது, குழா சல்லுன்னு அடிக்குது, அப்படியே நீட்டா ஒரு கம்பி தான் தெரியுது. கம்பியா நிக்குது, தண்ணி போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இடைவிடாத வர்றதுனால அது நீட்டா ஒரு கம்பி மாதிரி தெரியுது. விட்டு விட்டு வந்தா என்ன ஆகும்? பாட்டா தெரியும், சொட்டு சொட்டா வரும். அது தொடர்ந்து வர்றதுனால அது ஒரு கம்பி மாதிரி நிக்குது பாருங்க. இதுக்கு பேர் தான் தஜத்துதே அம்சால்னு வாங்க. புதிது முன்னாடி உள்ளது மாதிரியே இது இருக்கும். அது ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வித்தியாசமே தெரியாம கம்பி மாதிரி தெரியும். ஆறு ஓடும் போது பார்த்தா அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி, ஆனா ஓடிக்கிட்டு இருக்குது. கையை வச்சா தெரியும் ஓடுறது. புதுசு புதுசா தண்ணி வந்துட்டு இருக்குது. நீ முதல் பார்த்த தண்ணி இப்ப இல்ல, அது போயிடுச்சு, எங்கேயோ தூரமா போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப இந்த காலத்துல நம்ம உதாரணம் சொல்லணும்னா, இந்த லைட்டு கரண்ட் இருக்கு, இப்போ அது வந்துகிட்டே இருக்கு. கரண்ட் எவ்வளவு வருது, இடைவிடாத வர்றதுனால அந்த லைட்டு கன்சியூமிட்டாம அப்படியே இருக்கு. ஒரு வினாடி அது விட்டு வந்தா என்ன ஆகும்? டக்குன்னு லைட்டு கன்சியூமிட்டும். அப்போ விடாம வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் தஜத்துதே அம்சால்னு சொல்லுவாங்க. இடைவிடாம அல்லாஹ் அதை தஜல்லி ஆக்கி கொண்டே இருக்கிறான். தன்னுடைய உஜூத என்ன சூரத்துகள்ல வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இடைவிடாது வெளிப்படுத்துறான். இல்லைன்னா நம்ம காணா போய் வருவோம். எப்படி அது லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுதோ, கொஞ்ச நேரம் கன்சியூம் விட்டதோ, அந்த மாதிரி நம்ம இல்லாமல் ஆகி திரும்ப வருவோம். இல்லாமல் ஆகி திரும்ப வருவோம். அப்ப அல்லாஹ் உஜூதே ஹக்கு சப்போர்ட் எப்படி பண்றான்? கொஞ்சம் கூட ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் கூட அது நிக்கிறது இல்லை, நம்மளை காமிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அங்க காமிக்கிற அல்லாஹ் அவங்க அந்த உஜூதே உள்ளமையை அவர்கள் தெரிந்திருந்தார்கள். பாருங்க, சர்க்கார் சொல்லுவாங்க, கடல் இருக்கு பாருங்க, தண்ணி பெரிய டேமு, டூப்னே வாலாக்கு, இந்த தண்ணி இருக்கே, டூப்னே வாலாக்கு டுபாத்தாகே, தீர்னே வாலாக்கு திராத்தாகேன்னு வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மூழ்கக்கூடியவனை அந்த தண்ணீர் மூழ்கடித்து கொண்டே இருக்கும், உள்ள போயிட்டே இருப்பாங்க. ஆனா யாருக்கு என்ன நீச்சல் தெரியுமோ அவனை மேல தூக்கி விட்டே இருக்கும். உஜூதுக்கு அந்த கமால் இருக்குன்னாங்க. அல்லாஹ்வுடைய உள்ளமைக்கு ஒரு கமால் இருக்கு. நீங்க எதிலே முயற்சி செய்கிறீர்களோ அதுல அல்லாஹ் உங்களுக்கு உயர்த்தி கொண்டே இருப்பான். நீங்க முயற்சி செய்யலன்னா கீழே போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி உஜூதே ஹக் உள்ளமை இருக்கு, அதுல எல்லா கமாலும் இருக்கிறது. நீங்கள் எதை தெரிந்து கொண்டீர்களோ அதனுடைய தஜல்லி உங்களுடைய இல்முல வரும். ஒரு இன்ஜினியர் படிச்சிருந்தா அந்த தஜல்லி தான் வரும். இன்ஜினியரை பற்றி தெரியும். இன்ஜினியர்ல நிறைய இருக்குது, சிவில் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு. இது அவருக்கு தெரியாது, அவருக்கு இது தெரியாது, எல்லாம் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. சிவிலுக்கு மெக்கானிக்கல் தெரியாது, மெக்கானிக்கலுக்கு சிவில் தெரியாது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கிறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனி கலை மாதிரி. இந்த உள்ளமையிலுக்கும் ஒரு கலை இருக்கிறது. அந்த இல்மை படித்தவர்கள் தான் இறைநேசர்கள். இது அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்திருக்கிறான். எல்லா நபிமாருடைய நெஞ்சங்களிலும் இருந்தது இறைவனை பற்றி உண்டான ஞானம், அந்த உள்ளமையை பற்றி உண்டான ஞானம். அமா என்று சொல்லக்கூடிய அந்த ஏகபோகமான, நாம் சிந்தித்து கூட பார்த்திட முடியாத ஒரு உஜூது உள்ளமை அது. அப்போ அதை பற்றி உண்டான ஞானத்தை அவங்க தெரிஞ்சதுனால அங்க கட் பண்ணி இங்க ஜூர் ஆக்கிட்டாங்க, அவ்வளவுதான்.
இவங்களா சுகராக்குறாங்க. அல்லாட்ட கேட்கறாங்க, அல்லாஹ் அங்க உஜூது ஹக் ஆகுது, உஜூது பல்கீசுடைய சிம்மாசனத்துடைய உள்ளமை அங்க தஜல்லி ஆகுது, வினாடி தவறாம நீ காட்டிக்கிட்டே இருக்கிற, அதை அங்க கட் பண்ணி இங்க காட்டி அல்லான்னாங்க. அல்லாஹ் காட்டினான். யாரு? அந்த இறைநேசர் ஆசிஃப் இப்னு பர்கியா. ஆனா இப்ப அங்க கட் பண்ணி இங்க காட்டுன்னு சொன்னா அந்த ஞானம் வேண்டும் இல்ல, எல்லாம் சொன்னா தெரிய ஆயிடுமா? அது அந்த ஞானத்தில் அவர் மூழ்கி இருக்கணும் முதலில். எப்படிப்பட்ட பாக்கியம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுக்கும் ஒரு ஆற்றல் வேண்டும், குன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வேண்டும். இத அராத செய்யன் ஐயகூல லஹு குன் ஃபயகூன். அந்த குன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. அது எப்படி ஆசிஃப் இப்னு பர்கியாவுக்கு வர முடியும்? அந்த குன்னில் ஃபனாவானார்கள், அந்த குன்படி அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், அந்த குன்னாகவே மாறிவிட்டார்கள். இறைவனுடைய உத்தரவின்படி தன்னை மாற்றிக்கொண்டார்கள், ஹக்காகவே பார்க்கிறார்கள். அன்ஃபுஸிலும் ஆஃபாக்கிலும். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்றதை நீங்க செய்யறீங்கல்ல, நீங்க சொல்றதை நான் செய்யறேன்றான். இறை நேசர்கள் சொன்னால் அப்படியே நடக்கும். அவர்கள் சொல்படி இறைவன் இயக்குவான். அங்க காட்டின அந்த சிம்மாசனத்தை இங்கே அல்லாஹ் காட்டவும் ஆற்றல் பெற்றவன். அதை காட்டினான். குர்ஆனுடைய சம்பவம் வரா, இதை மறுக்க முடியாது. ஏதோ பொட்டா வர்றாருப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நவுதுபில்லா, ஈமானே போயிடும். அப்ப அந்த அவர்கள் அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கிறதுனால, அல்லாஹுக்கு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதனால அபுதுடைய பேச்சை அல்லாஹ் கேட்கின்றான். சர்க்கார் சொன்னாங்க, இறை நேசர்கள் அல்லாஹுடைய நேசத்தில் தன்னை அழித்து கொண்டதன் காரணமாக அவர்களுடைய உள்ளத்தில் வரும் எண்ணங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். கேட்கறது இல்ல, அவங்க உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்தாலே போதும், அதை பூர்த்தி செய்கிறான். அன்னைக்கு கூட சொன்னீங்க, சர்க்கார் ஒரு வாட்ச் ஆசைப்பட்டாங்க, ஒருத்தர் போட்டு வந்தாரு, நல்லா இருக்கமான்னு தான் சொன்னாங்க, உடனே கழட்டி கொடுத்துட்டாரு. இவன் நான் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், உங்க கைக்கு நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், ஏன் கழட்டி கொடுத்தீங்கன்னாங்க. என் கைக்கு விட சர்க்கார் உங்க கைக்கு இன்னும் அழகா இருக்கும்ட்டாரு. என் கல்வில கொடுக்கணும்னு வந்துச்சு, வானான்றாரு. அவங்க உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தா போதும், அந்த எண்ணத்தையும் நான் பூர்த்தி செய்கிறேன்றான் தான். அவரா கொடுத்தாரு. அப்படியா சர்க்கார், நல்லா இருக்கா சர்க்கார் கேட்டு கம்முன்னு இருப்பாரு அவரு. நான் போட்டுக்கிறேன், நல்லா தான் இருக்கேன். சர்க்கார் ரசிக்கட்டுமே, சர்க்காரோட ரசிக்கிறாங்க நம்மள, ரசிக்கட்டும்னு நினைப்பாரு. உள்ளத்துல எண்ணம் வந்துருச்சு, கொடுத்துருவோம் ஷேഖுக்கு என்று அல்லாஹ் எண்ணத்தை போட்டான். அல்லாஹ் ஃபஸல் செய்யணும். அந்த மகான் ஜுனைதுல் பக்தாதி யார், அவங்க சிங்கத்தை எழுப்பி விட்டாங்க. அவங்க பயான் செஞ்சாங்க, அரசருக்கு எதிர்ப்பா பயான் செஞ்சிட்டாங்க, அநியாயம் செஞ்சான். அந்த அநியாயத்தை தட்டி கேட்டாங்க. மறுநாள் கூப்பிட்டு வந்துட்டான், கைது கொண்டு வா, கூப்பிட்டு வாங்கினான். கூப்பிட்டு வந்து அரச முன்னாடி நிக்க வச்சிட்டாங்க. திட்டுறான், எப்படி என்னை பத்தி எதிர்ப்பா நீங்க பேசலாம், வெள்ளி மேடை கிடைச்சிட்டா உடனே உங்களுக்கு இதாயிடுமா, என்னன்னா பேசுவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். இவங்க அப்படியே அமைதியா, யாரெல்லாம் பேச வச்சது நீதான், இங்க பேச வைக்கிறது நீதான். ஏன்னா அவங்க அவனை பார்த்து ரசிச்சு அவங்க பாட்டுல கம்முன்னு இருக்கிறாங்க. இங்க பேசுறது மோலா தானே, யாரு கூப்பிட்டு திட்ட முடியும்? அதனால எல்லா சிருஷ்டிகளிலும் அவனை காணக்கூடியவர்கள் அவனிலும் அவனை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கூட கூட்டு போனது ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி, அவங்களோட முரீது அபூபக்கர் ஷிப்லி, அவங்களை கூட்டு போயிட்டாங்க. ஏன் ஷேகை இவன் திட்டுறானு, என்ன பண்றது, எதை தூக்கி அடிக்கலான்னு பாக்குறாங்க. என் சர்க்காரை திட்டுறான், என் ஷேகை என் முன்னாடி திட்டுறான், என்ன கையில கிடைக்கும் பார்த்து மண்டை உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தேடுறாங்க, ஏதாவது கிடைக்குமா. எதுவுமே கிடைக்கல. பக்கத்துல ஏதாவது தூக்கி அடிச்சிருப்பாங்க, எதுவும் கையில கிடைக்கல. என்னடா இப்படி பார்த்தா கீழே அவன் மேட்டை விரிச்சு வச்சிருக்கான், பெரிய மேட்டர், ரத்தன கம்பளம்னு சொல்லுவாங்க. அதுல பார்த்தா புலி, சிங்கம், மானு, மரம் எல்லாம் அப்படியே டிராயிங் வரைஞ்சிருச்சு. அவங்க அப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டா ஒரு சிங்கம் பக்கத்துல கடந்துச்சு. புலியா சிங்கம், இவங்க காலடியில சிங்கம் இருந்துச்சு. பார்த்தாங்க, என்ன என் ஷேக திட்டா, நீ பாட்டுல படுத்திருக்க, ஏந்திர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டினாங்க, எஞ்சி நின்றுச்சு. சூரத்து மூலம் தோற்றம் தான் இருக்குது, தோற்றத்துக்கு உஜூது கொடுத்துட்டாங்க. ஆசிஃப் இப்னு பர்கியா எங்கோ இருந்த உஜூத் எங்க கொண்டு வந்து காட்டினா மாதிரி தோற்றமாக கடந்தத உள்ளமை கொடுத்து வெளியே கொண்டு வந்தார்கள். இவன் பார்த்தா அது சிங்கம் எஞ்சி நிக்குது அப்படியே. அவன் பார்த்து அரண்டு போயிட்டான், பக்கத்துல சிங்கம் நிக்குது.
அவன் தலைகால் புரியாம அப்படியே கையை காலம் உதறது. என்னடா இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருந்தவன் நல்லதானே திட்டிட்டு இருந்தான், திடீர்னு ஏன் இப்படி பதறான், கை காலெல்லாம் உதறது இவனுக்குன்னு பார்த்தா பக்கத்து திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் பக்கத்துல சிங்கம் நிக்குது. யார் வேலை இது, இங்க எதுக்கு சிங்கத்தை கொண்டு வந்த, யார் வேலை, நாங்க உன் வேலையான்னு கேட்டாங்க. ஆமா இது மாதிரி உங்களை திட்டி இருக்கிறான், எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அதனால எழுப்பி விட்டேன், சும்மா கடந்தது எழுப்பி விட்டேன் நாங்க. என்ன உடனே அவங்க சொன்னாங்க இப்போ கீழே போ அப்படின்னாங்க. திரும்ப 2வது சூரத்தா மாறிடுச்சு. அல்லாஹ் அக்பர். முரீது உள்ளமை கொடுத்தார்கள், ஷேக் உள்ளமையை புடுங்குறாங்க. என்னங்க என்ன ஞானம் அது, அந்த ஞானத்தை தாங்க ஷேக் பிச்சை கொடுத்து, அந்த ஞானத்தை தான் நிஜமா காலமெல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வை இலாவாக காட்டினார்கள். வஹதஹு லா ஷரீக லஹ். இந்த சூரத்துகள் அனைத்திலும் உள்ளமை அவன் ஒருவனுடைய உள்ளமை தான். அந்த உள்ளமையை தெரிந்து கொண்டவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஹைர், அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். அதனால நாமும் இப்படிப்பட்ட மகான்களுடைய கரம் பிடித்ததற்கு என் ஷேக் நாயகம் நினைத்தால் அவங்க எவ்வளவு கராமத்து காட்டியிருக்காங்க, இப்ப சொல்ல நேரம் இல்லை. அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். அதனால் அனுபவித்திருக்கிறோம் நாம் எல்லாம், அப்படிப்பட்ட மகான்களுடைய சுஹபத்தில் இருந்து அனுபவித்திருக்கிறோம். அல்லாஹ் அந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு அருள் புரிந்தான். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஞானத்தின் பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா நம் நாம சொன்ன கேட்க மாட்டானா, அல்ல நீ அடிமையா போய் பாரு. அல்லாஹ் சொல்றான், நீ அடிமையா போய் பாரு. பைத்துல்லா முடிச்சுக்கிறேன். பைத்துல்லா அது என்னது, அல்லாஹ்வுடைய வீடு காபத்துல்லா. அது செங்கலும் செவருந்தாங்க. அல்லாஹ் தான் பக்கம் நிஸ்பத் செஞ்சுக்கிட்டான். பைத்துல்லான்னு என்னுடைய வீடுன்ட்டான் அல்லாஹ். அதை இடிக்க வந்தா விடுவானா? அபாபில் இந்த பறவையை கொண்டு அல்லாஹ் அடிச்சுட்டான். யானை படையை அல்லாஹு தாலா காஸ்டிங் ஆக்குள்றான். சப்சி போட்ட இது மாதிரி ஆகிட்டான், வக்கீல் மாதிரி ஆகிட்டான். நாக்கத்துல்லான்னா அல்லாவுடைய ஒட்டகமா அது. இவன் கேட்டான், ஏன்னா அல்லாஹ் சொன்னான் நாக்கத்துல்லான்னு பேர் வச்சான். அதை நிஸ்பத் செஞ்சுக்கிட்டான் தன்னோடு. உலகத்துல எவ்வளவு ஒட்டகம் இருக்கு, எல்லாத்தையும் படைச்சவன் அல்லா தானே. இந்த ஒட்டகத்தை மொத்தமா அல்லாஹ் படைச்சான். இதை தன்னோடு நிஸ்பத் செய்தான். நாக்கத்துல்லான்னு சொன்னான். அதை வெட்டின அந்த கூட்டத்தையே அல்லாஹ் அழிச்சிட்டான். நீ யாருன்னு நாங்க சொல்றாரு, நீ அபுதுல்லா. உண்மையிலேயே நீ அபுதுல்லாவாக இருந்து அவன் உன்னோடு நிஸ்பத் செய்து விட்டால் நீ சொல்றபடி அல்லாஹு தாலா இந்த உலகத்தை மாற்றி அமைப்பான். வலிமார்கள், இறை நேசர்கள், அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு அடிமையாகி பல உள்ளங்களை அல்லாஹ் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறார்கள். நரகத்துக்கு செல்லக்கூடிய உள்ளங்களை சுவனவாதியாக ஆக்கிவிட்டார்கள். இந்த உலகத்தையே தன்னுடைய உள்ளமாக குடிகொண்டு முஹப்பத்தை துனியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனோ பேர் நம்முடைய உள்ளங்களை ஷேக் நாயகம் அவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை உண்டாக்கினார்கள். சொன்னா அவங்க மலையை தூக்கணும் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை, யாரெல்லாம் எதுவும் செய்யவானா, என் முரியதுடைய உள்ளத்தை உன் பக்கம் திருப்பிக்கு வந்து துவா கேட்டாங்க. அல்லாஹ் அதை செய்து விட்டான். அதனுடைய பரக்காத் இன்று இங்கே ஜொலித்து கொண்டிருக்கிறது. இங்கே ஃபைசினாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹுடைய அரிசாக ஆக்கிக் கொள்வார்கள். பெருமானா சொன்ன கல்புல் மூமின் அர்சுல்லான்னாங்களே, அப்படிப்பட்ட உள்ளமாக நம் உள்ளத்தை நிச்சயமாக ஃபைசினாக மாற்றுவார்கள். நாம் அவர்கள் பக்கம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் பக்கம் தவஜ்ஜு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஷாயாவை விட்டு, அந்த நிழலை விட்டு நகர்ந்து விடாமல் இருங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வான். வாஹ்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு, உற்றார் உறவினர் உலக முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிச்சு அருள்புரி. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ரமதான்ல முற்றிலுமாக மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் சேர்த்துறோம். யா அல்லாஹ் மன்னிக்கப்பட்டவருடைய பட்டியலில் எங்களை சேர்த்துரு. யா அல்லாஹ் எத்துக்கும் இனநார் எனக்கூடிய நரக நெருப்பை விட்டு விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள்புரி. எல்லா முஸ்லீம்களுக்கும் விடுதலை கொடுத்துரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய ஃபஸலை கொண்டு இந்த ரமலானை எங்கள் முத்தகீன்களாக மாற நீ அருள்புரி. யா அல்லாஹ், எங்க உள்ளங்களை உன் பக்கம் திருப்பிடியா அல்லாஹ், எங்க சிந்தனைகளை உன் பக்கம் திருப்பிடியா அல்லாஹ், சதா எங்க உள்ளங்கள்ல நீ குடி வந்துடுயா அல்லாஹ். எப்படி எல்லாம் நீ பேச வைத்தாய் ரப்பே ஃபைஸானாயத்துடைய ஃபைஸானக்கும், அதன்படி எங்கள் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள்ல நீ குடி வந்துடு ரப்பே. யா அல்லாஹ், இந்த உலகத்துல ரப்பே நிம்மதியான வாழ்வை நீ எல்லா முஸ்லீம்களுக்கும் அருள்புரியா அல்லாஹ். சந்தோஷமான வாழ்வு கூடியா அல்லாஹ். நஃப்ஸ் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களை பாதுகாத்து ரப்பே. சதா உன் பக்கம் முத்தவஜ்ஜஹா இருக்கக்கூடிய, சதா உன் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கக்கூடியவர்களாக எங்கள் ஆக்கிடியா அல்லாஹ். சிருஷ்டிகள் பக்கம் முஹத்தாஜ் ஆக்கிடாத ரப்பே. சிருஷ்டிகார்த்தவன உன் பக்கம் முஹத்தாஜ் ஆக்க ரப்பே. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இங்கு வந்திருக்கும் அனைவருடைய ஹாஜத்துகளை நீ பூர்த்தி செய்ய அல்லாஹ். ஹலாலான தேவைகளை நிறைவேற்றியா அல்லாஹ். எல்லா முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் ஆஃபியத் சலாமத்தை நீண்டாய் நோய் நொடி இல்லாத வாழ்வு கூடிய அல்லாஹ், சுபிட்சமான வாழ்வு கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்வு கூடிய அல்லாஹ். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் சிரமப்படுகிறார்கள் சிரமங்கள் எல்லாம் போக்கி அருள்புரிய அல்லாஹ். உலகத்துல அமைதியான ஒரு வாழ்வை நீ
எல்லா முஸ்லீம்களுக்கும் நீ அருள் புரிந்து விடியா அல்லா. எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் சிரமப்படுகிறாருடைய சிரமங்களை போக்கி அருள் புரிந்து ரஹ்மானே. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா ரப்பனா இன்னக தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி.